வணக்கம் மக்களே. ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று டொமைன், இன்னொன்று ஹாஸ்டிங். ஸோ இப்போ நீங்கள் டொமைன் அண்ட் ஹாஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித் தரப்போகிறேன். ஸோ எங்கே இந்த டொமைன் அண்ட் ஹாஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரே பிளாட்ஃபார்ம் ஹாஸ்டிங்கர். ரீசன் என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்மில் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால ஒரு பிகினரால் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஹாஸ்டிங் அண்ட் டொமைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூப்பன் கோடும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15% வரைக்கும் கூட டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த டொமைன் அண்ட் ஹாஸ்டிங்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ஸை நம்ம டொமைன் அண்ட் ஹாஸ்டிங்கில் எப்படி ப்ராப்பராக செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டொமைன் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டோட URL. இப்போ www.tamilbusinesstripe.com அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த அட்ரஸை தான் நாம டொமைன்னு சொல்றோம். ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு யூனிக்கான டொமைன் நேம் இருக்கும். ஸோ அந்த டொமைன் நேம் வழியா தான் உங்களோட ஆடியன்ஸ் ஆர் உங்க விசிட்டர்ஸ் உங்களை ரீச் பண்ணுவாங்க. அடுத்து ஹாஸ்டிங். இப்போ நாம ஒரு வெப்சைட் பில்ட் பண்றோம். அந்த வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ் லைக் இமேஜஸ், வீடியோஸ், கான்டென்ட்ஸ் இதெல்லாம் நாம ஏதோ ஒரு பப்ளிக் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ தட் யாராவது ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம வெப்சைட்டோட நேம் கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நாம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, நம்ம வெப்சைட்டோடைய ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பிளேஸை தான் நாம ஹாஸ்டிங்னு சொல்றோம். இது ரெண்டுமே நாம பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த என்டையர் செஷன்லயும் மேக்ஸிமம் நாம ஃப்ரீ ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி தான் நாம லேண்டிங் பேஜஸ் எல்லாமே பில்ட் பண்றோம். உங்களோட அதிகபட்ச செலவே இந்த டொமைன் அண்ட் ஹாஸ்டிங்கானதா மட்டும்தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஒரு ஹாஸ்டிங் அண்ட் டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணதும் நீங்க இந்த பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகி வருவீங்க. ஸோ இந்த ஹாஸ்டிங்கர் அப்படின்ற ஹாஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து ஹாஸ்டிங் வாங்க போறோம். பிகாஸ் நாங்க நிறைய ட்ரை பண்ணதுல இது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கனால we are suggesting you this. ஒரு லேண்டிங் பேஜோட ஸ்பீட் வந்து ஹாஸ்டிங்கோட நம்ம சூஸ் பண்ற ஹாஸ்டிங் பிளானையும் பொறுத்து இருக்கு. அப்படின்றதுனால நம்ம ஒரு ப்ராப்பரான ஹாஸ்டிங் பிளான் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ நான் என்னோட சஜஷன் வந்து எய்தர் கோ வித் ப்ரீமியம் ஆர் பிஸ்னஸ். ஸோ நான் வந்து இந்த ப்ரீமியம் அப்படின்ற இந்த பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி 12 months, 24 months ஆர் 48 months வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இட்ஸ் ஓகே டு கோ வித் 12 months. ஸோ அடுத்து நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் ரொம்ப மேண்டேட். ஸோ நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் மெயிலையோ இல்ல நீங்க எந்த மெயிலை வந்து ரெகுலரா செக் பண்ணுவீங்களோ அந்த மெயிலே இது போட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்க ஒன்ஸ் இது இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணதும் நீங்க அதை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஸோ நான் என்னோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டேன். அடுத்து நீங்க எந்த பேமெண்ட் வழியா பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறீங்களோ அந்த பேமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து UPI தான் கம்ஃபர்டபுள். ஸோ ஐ சூஸ் UPI. இங்க ஐ சூஸ் அ ஸ்டேட். ஸோ நான் தமிழ்நாடுன்னு செட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ அடுத்து சப்மிட் அண்ட் செக்யூர் பேமெண்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேக்கு அது ரீடைரக்ட் ஆயிடும். ஸோ இப்போ பேமெண்ட் கேட்வேக்கு வந்துருச்சு. நான் இங்கே என்னோட ஃபோன் நம்பர் அண்ட் என்னோட UPI ID கொடுத்துட்டேன்னா எனக்கு பேமெண்ட் வந்து ஆத்தரைஸ் ஆகிடும். ஸோ நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் ப்ளஸ் என்னோட UPI ID இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் கண்டினியூ. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இன் யுவர் UPI ஆப் யூ வில் பி ஷோன் அன் அமௌண்ட் ஆஃப் ₹5,000 அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம பே பண்ண வேண்டிய ஃபீ வந்து 3,384 தான். பட் நீங்க UPIல ஆத்தரைஸ் பண்ணும்போது 5,000 காட்டும். பட் ஸ்டில் 3,384 தான் உங்க அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டுது. ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. ஸோ இப்போ நான் வந்து என்னோட UPI ஆப்ல நான் பேமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணிட்டேன். எனக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹாஸ்டிங் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டோம். உங்களுக்கு வேணும்ன்ற பாஸ்வேர்டை நீங்க இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கன்ஃபார்ம். ஸோ என்ன இமெயில் அட்ரஸ் அண்ட் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சர்ல இந்த ஹாஸ்டிங்கர் பிளாட்ஃபார்மை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாஸ்டிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்.
அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹாஸ்டிங்கை ப்ராப்பரா செட்டப் பண்ணணும். இதை செட்டப் பண்றதுக்கு நமக்கு ஆக்சுவலா ஒரு டொமைன் வேணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டொமைன் வேணும். பட் இங்க வந்து நம்ம இன்னும் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணல. பட் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்னன்னா இந்த பிளான் வாங்கும்போதே, இந்த பர்டிகுலர் ஹாஸ்டிங்கர்ல இந்த பிளான் வாங்கும்போதே நமக்கு ஒரு ஃப்ரீ டொமைன் வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து எனக்கான ஃப்ரீ டொமைனை கிளைம் பண்ணிக்கிறேன். அதுக்கு கிளைம் திஸ் டொமைன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கான டொமைனை இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ உங்க மைண்ட்ல என்ன டொமைன் நேம் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த டொமைன் நேம் போட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. நீங்க கேட்குற டொமைன் அவைலபிளா இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி கிளைம் யூர் ஃப்ரீ டொமைன், ஸோ நமக்கு ஃப்ரீயாவே கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவைலபிள்னா வேற சில கீவேர்ட்ஸை நீங்க காம்பினேஷன் போட்டு ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து எனக்கு நான் கேட்ட ஆர் நான் தேடிட்டு இருக்கிற டொமைன் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் கிளைம் நவ். ஸோ இப்போ டொமைன் நேம் நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம். இந்த டொமைன் நேமை நம்ம நேம்ல ஆக்சுவலா ரெஜிஸ்டர் பண்ணணும். நாம தான் இந்த டொமைனோட ஓனர் இல்லையா? ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். அதனால இங்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நம்மளோட டீடைல்ஸ் கேட்கும். ஸோ நான் வந்து இந்தியான்னு கொடுத்துடுறேன். இது நான் பர்சனலா ரெஜிஸ்டர் பண்றேன்னா கம்பெனி நேம்ல ரெஜிஸ்டர் பண்றான்னு கேட்கும். ஐ வில் ஜஸ்ட் ரெஜிஸ்டரிங் இட் அஸ் பர்சனல். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. இப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கும். நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன் ஆர் என்னோட கிளைண்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப எக்ஸாக்டா கொடுக்கணும்னு இல்லை, பட் ஃபார் நேம் சேக் ரீசன்ஸ் கொடுத்தா கூட போதும். ஜஸ்ட் ஃபார்மலா டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் இந்த ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டொமைன் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ நீங்க வந்து அந்த டொமைனை கிளைம் பண்ணிட்டீங்க ஆர் ஒரு புது டொமைனை வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வேற எதுவும் வேணாம். நம்ம ஏற்கனவே வெப் ஹாஸ்டிங் வாங்கிட்டோம், பட் ஸ்டில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பாப்அப் ஆகுது, லைக் அப்செல்லிங் மாதிரி. பட் நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற டொமைனையும் நம்மளோட ஹாஸ்டிங் பிளானையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே கனெக்ட் யுவர் வெப்சைட் டு யுவர் ஹாஸ்டிங் பிளான் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் நோ கொடுங்க. ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேண்டாம். பார்த்துக்கோங்க. ஸோ சூஸ் திஸ் டொமைன், சூஸ் அ டொமைன். ஸோ நம்ம டொமைன் வாங்கிட்டோம், நம்ம அக்கௌண்ட்ல இப்போ டொமைன் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற டொமைனை கனெக்ட் பண்ணணுமா இல்லை இப்போ நீங்க வாங்கியிருக்க டொமைனை கனெக்ட் பண்ணுமான்னு கேட்குது. இப்போ வாங்கியிருக்க டொமைனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறது. அவ்வளோதான், ஃபினிஷ் செட்டப். ஸோ இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரோல் பேனல் ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஹாஸ்டிங்கும் நம்ம செட்டப் பண்ணிட்டோம், நம்மளோட டொமைனையும் ப்ராப்பரா செட்டப் பண்ணிட்டோம். இப்போ மேனேஜ் சைட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து நம்மளோட செட்டப்பா பண்ணிட்டோம். ஹாஸ்டிங் அண்ட் டொமைனை ப்ராப்பரா செட்டப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோல வந்து நான் இதுல நம்ம வந்து WordPress அப்படின்ற CMS எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், உங்களோட லேண்டிங் பேஜை எப்படி நீங்க ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரே ஒரு வேலை பண்ணல. இந்த வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலை. என்னன்னா நம்ம வந்து டொமைன் அண்ட் ஹாஸ்டிங் வாங்கியிருக்கோம், அதுக்கு வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இமெயில் அட்ரஸை நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணலன்னா ஒரு 7 to 15 டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட டொமைன் அண்ட் ஹாஸ்டிங் பிளான் இன்ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அதனால அதை வந்து நம்ம வெரிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஹோம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், என்ஷோர் த செக்யூரிட்டி ஆஃப் யர் அக்கௌண்ட் ஸ்டே அப்டேட்டட். ஸோ இங்கே வந்து வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து ஏற்கனவே நம்மளோட இன்பாக்ஸ்க்கு வந்திருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வெரிஃபை மட்டும் பண்ணினா போதுமானது. ஸோ இப்போ இந்த இன்பாக்ஸை பார்த்தீங்கன்னா என்னோட இன்பாக்ஸில் 3 மெயில்ஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ், இன்னொன்று வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான ரிசிப்ட், அப்புறம் 3வது டொமைன் வெரிஃபிகேஷன் ஆர் டொமைன் வெரிஃபிகேஷன் ஆர் வேலிடேஷனுக்கான ஒரு இமெயில் அட்ரஸ். நான் இந்த 2 இமெயிலையும் நான் முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ hostinger.com ஃபர்ஸ்ட் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 factor authentication வேணாம், அதனால நான் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஹாஸ்டிங் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாஸ்டிங் பிளான்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, பட் ஸ்டில் நம்மளோட டொமைன் இஸ் அண்டர் ரிஸ்க். ஸோ நம்மளோட டொமைனையும் நாம வெரிஃபை பண்ணணும். ஸோ நீங்க இங்க மேனேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் நம்மளோட டொமைன் வந்து இன்னும் வெரிஃபை ஆகாம இருக்கும். ஸோ இங்க பாருங்க, ஸோ டொமைன் இஸ் பெண்டிங் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கான மெயிலும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்திருக்கு hostinger_domain இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம டொமைனை வெரிஃபை பண்றதுக்கான லிங்க். ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வேர்ட்பிரஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வேர்ட்பிரஸை நீங்கள் வந்து நம்மளோட டொமைன் அண்ட் ஹாஸ்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட டேஷ்போர்டில் இருந்து இங்கே மேனேஜ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஹாஸ்டிங்கர் ப்ரீமியம் வெப் ஹாஸ்டிங், இதுக்கு பக்கத்தில் மேனேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டொமைனில் நீங்கள் உங்கள் வேர்ட்பிரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வேர்ட்பிரஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் வேர்ட்பிரஸ். இங்கே உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு லேண்டிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து எனக்கான இமெயில் அட்ரஸை நான் கொடுக்கணும். அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்றதை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பாஸ்வேர்டு. நீங்கள் இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டை லாகின் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், சப்போஸ் யூசர் நேம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயிலை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நான் வந்து ஜஸ்ட் இங்கே அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துறேன். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட டேஷ்போர்ட், வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு இங்கே அட்மின் பேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அது டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டோம். சப்போஸ் இப்படி பண்ண முடியலன்னா உங்களோட வெப்சைட்டோட நேம் போட்டுக்கோங்க. உங்கள் வெப்சைட்டோட நேம் ஃபாலோட் பை wp-admin அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்படி கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே டைரெக்டாக போகலாம். ஏற்கனவே இங்கே நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கோன்றனால டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. சப்போஸ் ஓப்பன் ஆகலைன்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு இதில் லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் யூசர் நேம் போடணும். உங்கள் யூசர் நேம் என்னது? எனக்கு வந்து யூசர் நேம் லேண்டிங் பேஜ்னு நான் நேம் வச்சேன். பாஸ்வேர்டு வந்து நான் என்னோடய பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்கள் வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறமா கோ டு செட்டிங்ஸ், இதில் பெர்மா லிங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை போஸ்ட் நேம்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் இனிஷியல் செட்டப். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, உங்களுக்கான தீமு முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு பேஜ் பில்டர் பிளக்கினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அப்பியரன்ஸ்குள்ளே போய்ட்றேன். இதில் நிறைய தீம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஸோ அதனால நான் delete பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல தீம் வேணும். ஜஸ்ட் கோ டு ஆட் நியூ. எனக்கு வந்து ஹலோ எலிமெண்டார் அப்படின்னு ஒரு தீம் இருக்குது. இந்த தீம் தான் எனக்கு வேணும். இந்த தீம் ஓகேவா? ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆக்டிவேட். அவ்வளோதான். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தீமை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து பேஜ் பில்டர். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல பேஜ் பில்டர் வேணும். நான் எப்போதும் சஜஸ்ட் பண்ணுறது எலிமெண்டார் அப்படின்றது தான். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எலிமெண்டார் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எய்தர் இதை கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோ டு பிளக்கின்ஸ் ஆட் நியூ. இங்கே போயிட்டு எலிமெண்டார்னு டைப் பண்ணுங்க. இது பார்த்தீங்களா? ஸோ இவர் தான் பாருங்கள், 5 மில்லியன் + ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கரெக்ட்.
ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செட்டப்லாம் எனக்கு வேண்டாம், அதனால நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது வேர்ட்ப்ரெஸ்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இப்போ டொமைன் அண்ட் ஹாஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு வரேன். பார்ப்போம். பாய்.